ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை. தன்னை அறியாமல் இருக்க முடியுமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் வரும் பாடல் வரிகள். எவ்வளவு பெரிய தத்துவார்த்த கருத்து! ஆன்மீகத்தின் கருப்பொருள் இதுதானே. தன்னை அறிந்து சுதந்திரமாக ஆனந்தமாக தான் விரும்பும் வாழ்வை வாழ்வதே பிறப்பின் நோக்கமாகும். தன்னை அறிவதற்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். தன்னை அறியாமல் ஒருவன் இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பகவான் ரமண மகரிஷி அளிக்கும் ஆன்மீக தீர்வு எளிமையானது, இயல்பானது, சத்தியமானது. நாம் எல்லாவற்றையும் சிக்கலாகவும் கடினமாகவும் பண்ணிவிட்டோம் என்று விஞ்ஞான உலகில் எல்லாவற்றுக்கும் தீர்வு வெளி உலகில் இருப்பதாகவும் சமய உலகில் கடவுளிடம் இருப்பதாகவும் எண்ணுகின்றோம். விஞ்ஞானத்திற்கு சரி, மெஞ்ஞானத்திற்கு அகத்தில்தானே தீர்வு. கடலில் ஒரு தாய் மீன் தன் குஞ்சுகளிடம் ஆனந்தமாக நீந்து கொண்டிருந்த வேளையில் மீன் குஞ்சுகளில் ஒன்று, அம்மா அம்மா, கடல் கடல் என்று ஏதோ சொல்கிறார்களே, அது என்ன என்று கேட்டது. அம்மா சொன்னது, அது வேறு ஒன்றும் இல்லை கண்ணா, கடல் என்பது நாம் இருப்பது தான். நாம் பிறந்தது, வளர்ந்தது, வளரப்போவது, இறப்பது எல்லாமே இந்த கடலில் தான். நமக்கு இந்த கடலை தவிர வேறு இல்லை, வேறு எதுவும் தெரியாது. நம் உள் இருப்பதும் கடல் நீர்தான், வெளியில் இருப்பதும் கடல் நீர்தான். நம்முடைய மூதாதையர்கள் எல்லோரும் பிறந்தது, இருந்தது, இறந்தது எல்லாமே கடல்தான். எல்லாமே கடல் என்பதால் நமக்கு கடலை பற்றி தெரியவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லாமல் போய்விட்டது என்ற ஞான உபதேசத்தை தாய் மீன் தன் குஞ்சுகளுக்கு சொன்னது. நம் இயல்பே ஆத்மாவாக இருப்பதால் தான் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. திடீரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்படுவதும் நாம் அதுவாக இருப்பதால் தான். இல்லாத ஒன்றை, இதுவரை சொல்லப்படாத ஒன்றை தெரிந்து கொள்ள நாம் எப்படி முயற்சிப்போம்? எனவே நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆன்மீக உணர்வு ஏற்படுவது நாம் அதுவாகவே இருக்கிறோம் என்பதற்கு சான்று. நெருப்பில்லாமல் புகையாது, புகை நெருப்பின் உபாதி. புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும் என்பதை நாம் யூகிக்கலாம். இதை பகவான் ரமண மகரிஷி உபாதி உணர்வு என்று அழைக்கிறார். உபாதி உணர்வே மனிதனுக்கும் தன்னுடைய சுயத்தை நினைவூட்டுகிறது. அதுபோல் அதுவே சுயத்திலிருந்தும் அவனை பிரிக்கிறது. இந்திய தத்துவங்களில் உபாதி என்பது மெய்ப்பொருளை நிரூபிக்க கையாளப்படும் ஒரு யுக்தியாகும். பகவான் ரமண மகரிஷி உபாதி உணர்வே ஒருவன் தன்னை உணராமல் இருக்கவும், தான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு என்று பிரிவினைவாதத்திற்கும் அடிப்படையாகும் என்று கூறுகிறார். நான் என்னும் போலியான அகந்தை உணர்வு நீங்கினால் சாதகன் தன்னுடைய ஏகான்ம சத்தியத்தை உணர்வான் என்று அருள்கிறார். ஆத்மாவே தான் பார்க்கப்படும் உலகமாகவும் தான் தேடும் கடவுளாகவும் உள்ளதை உணர்ந்து ஆனந்தமாக ஆத்மாவில் சுகித்திருப்பான். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. சத்து என்ற அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒரே வஸ்துவே. நான் இந்த உடல் என்னும் தேகாத்ம புத்தியே அவனை ஈசனிலிருந்து வேறுபடுத்துகிறது. தேகாத்ம புத்தி கழன்றால் அவன் தன்னுடைய உண்மை சொரூபமே அகிலமும் இறைவனும் ஆகும் என்பதை காண்பான். பகவான் ரமண மகரிஷி எனவேதான் ஒருவன் முதலில் தன்னை யார் என்று விசாரம் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறார். அது மட்டுமல்லாமல் சாதனைக்கு முன்பும் சாதனையின் போதும் சாதனையால் அடையப்படுவதும் எப்போதும் ஒன்றே. அது நம் ஆத்மஸ்வரூபம். அதுவே நீ என்று உணர்ந்து சகஜமாக ஆனந்தமாக இருப்பாயாக என்று உபதேசிக்கிறார். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.